மிசோரமில் பல காரணங்களுக்காக மது தடை செய்யப்பட்டுள்ளது. அவற்றுள் மத நம்பிக்கைகள். மிசோரமில் உள்ள மிகப்பெரிய பிரிவான பிரஸ்பெடரியன் சர்ச் மது அருந்துவதை கடுமையாக எதிர்க்கிறது. மேற்கத்திய மிஷனரிகள் மதுபானம் ஒரு தார்மீக மற்றும் நெறிமுறை மீறல் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தினர். சமூக விதிமுறைகள். கிறித்தவத்திற்கு முன் மிசோ சமுதாயத்தில் ஆல்கஹால் ஒரு முக்கிய அங்கமாக இருந்தது, மேலும் மத மற்றும் சமூக விழாக்களில் பயன்படுத்தப்பட்டது. இருப்பினும் கிறிஸ்தவம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு மதுபானம் சமூக ரீதியாக விரும்பத்தகாததாக கருதப்பட்டது. அரசின் கொள்கை. மிசோரம் தேசிய முன்னணி எம்என்எஃப் அரசாங்கம் மது விற்பனை மற்றும் நுகர்வு ஆகியவற்றை தடை செய்ய மிசோரம் மது தடை சட்டம் 2019 இயற்றியது. வருங்கால சந்ததியினரை காப்பாற்றவும், தூய்மையான சமுதாயத்தை உருவாக்கவும், மது கடத்தலை தடுக்கவும் மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டது. மிசோரம் மாநிலம் வறண்ட மாநிலமாக கருதப்படுகிறது, அங்கு மது விற்பனை, உற்பத்தி மற்றும் நுகர்வு தடை செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் பீகார் மாநிலம் ஏப்ரல் 2016 இல் குடும்ப வன்முறையை தடுக்கவும், ஆண்களின் வருமானத்தை தவறாக பயன்படுத்துவதை குறைக்கவும், பெண்கள் தங்கள் வீடுகளில் பாதுகாப்பான இடத்தை உருவாக்கவும் மதுவை தடை செய்தது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வெளிநாட்டு மதுபானம், IMFல் நாட்டு மதுபானம் மற்றும் மசாலா கலந்த கலவைகள் உள்ளிட்ட மதுபானங்களை உற்பத்தி செய்வது, சேமிப்பது, போக்குவரத்து செய்வது மற்றும் விற்பனை செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்தில் பிறந்து மதுவுக்கு எதிரான மகாத்மா காந்தியை கௌரவிக்கும் வகையில் 1960- இல் மது அருந்த தடை விதிக்கப்பட்டது. இருப்பினும் பூட்லெக் ஆல்கஹால் பரவலாக கிடைப்பதால் மாநிலம் முற்றிலும் வறண்டதாக இல்லை. நாகாலாந்து மொத்த மதுவிலக்கு சட்டம் NLDB சட்டம் காரணமாக 1989 முதல் நாகாலாந்து வறண்ட மாநிலமாக உள்ளது. இது மதுபானம் விற்பனை, உற்பத்தி, உடைமை, நுகர்வு, இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி ஆகியவற்றை தடை செய்கிறது. நாகாலாந்தில் உள்ள தேவாலயங்கள் பரவலான மது விற்பனைக்கு எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. குடும்ப வன்முறை, சமூக அமைதியின்மை மற்றும் கிறிஸ்தவ விழுமியங்களை பாதுகாப்பது போன்ற பிரச்சினைகளுக்கு தடை உதவும் என்று தேவாலயங்கள் வாதிட்டன. இருப்பினும் இந்த சட்டம் மோசமாக அமல்படுத்தப்பட்டுள்ளது என்றும், இந்திய தயாரிப்பு வெளிநாட்டு மதுபானம் உடனடியாக கிடைக்கிறது என்றும் சிலர் கூறுகின்றனர். சட்டவிரோத சந்தைகள் மற்றும் பாதுகாப்பற்ற மது அருந்துதல் போன்ற எதிர்பாராத எதிர்மறையான விளைவுகளுக்கு இச்சட்டம் வழிவகுத்துள்ளதாக மற்றவர்கள் கூறுகின்றனர். கட்டுப்படுத்தப்பட்ட சட்டப்பூர்வமாக்கல், கல்வி மற்றும் பொது சுகாதார முன்முயற்சிகள் போன்ற மது நுகர்வுக்கு மிகவும் ஒழுங்குபடுத்தப்பட்ட அணுகுமுறையால் நாகாலாந்து பயனடையலாம் என்று சிலர் கருத்து தெரிவிக்கின்றனர். காந்தி பிறந்தது குஜராத்தில் உள்ள போர்பந்தரிலா அல்லது இந்தியாவில் பிறந்ததா? குஜராத்தின் சுதந்திரத்திற்காக மட்டும் போராடினாரா அல்லது இந்தியாவின் முழு சுதந்திரத்திற்காகவும் போராடினாரா? தமிழ்நாடு இந்தியாவின் அங்கம் இல்லையா? பிறகு ஏன் மற்ற மாநிலங்களில் மதுவிலக்கு கவனம் செலுத்தாமல் குஜராத்தில் மட்டும் கவனம் செலுத்தப்பட்டது? மற்ற மாநிலங்களில் எதிர்காலம் சந்ததியினர் இருக்கிறார்கள், மற்ற மாநிலங்களில் பெண்கள் உள்ளனர், மற்ற மாநிலங்களில் தாய்மார்கள் உள்ளனர். குறிப்பிட்ட மாநிலங்களில் மட்டும் ஏன் மது அருந்த வேண்டும்? இந்தியா முழுவதும் மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும். இந்தியர்களுக்கு முற்றிலும் மது இல்லாத எதிர்காலத்தை நாங்கள் விரும்புகிறோம்.